ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 115வது ശ്ലോകം 566லேருந்து 571 வரைக்கும் இருக்கிற 6 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. நித்திய வஸ்துவான ஆத்மாவில திருப்தியாய் இருக்கிறவளாக்கும் தேவி, பக்தர்களுக்கு சம்பத்து கொடுக்கிறவளாக்கும் தேவி, பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்றவளாக்கும் தேவி, பிரபஞ்சத்துக்கு முழுவன் ஈஸ்வரியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி, மைத்ரி தொடங்கின வாசனைகளால தேவிய பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். கல்ப அந்தியத்துல மகாபிரளயத்துக்கு சாட்சியாயிட்டு இருக்கிறவளும் தேவியேதான். இத்திரையமாக்கும் வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா இந்த ஸ்லோகம் வழியா. நித்யத்ருப்தா பக்தநிதிர்நியந்திரி நிகிலேஸ்வரே மைத்ர்யாதிவாசனாலப்யா மகாப்ரளய சாட்சிணி. நித்ய திருப்தா இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற முதல் நாமமாக்குவது நித்ய திருப்தா. அடுத்தது 567 568 நாமங்கள் கூடிச்சேர்ந்து நாமம், 2 நாமங்கள் கூடிச்சேர்ந்த நாமம். பக்தநிதிஹி நியந்திரி, இப்படி இருக்கிற 2 நாமங்கள் கூடிச்சேர்ந்து பக்தநிதிர்நியந்திரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். அடுத்தது நிகிலேஸ்வரி, நிகில ஈஸ்வரி. அடுத்த நாமம் மைத்ரி ஆதி வாசனாலப்யா, மைத்ரியாதி வாசனாலப்யா. அதுக்கப்புறம் மகாபிரளய சாட்சிணி, மகாபிரளய சாட்சிணி. 566வது நாமம் நித்ய திருப்தா, எப்பவும் சாட்டிஸ்பாக்சனோடு கூடிட்டு இருக்கிறவள். தேவிக்கு எப்பவும் திருப்தி அப்படிங்கிறது இருக்கு. ஆக்ரகங்கள் சாதிக்கிறதையாக்கும் நமக்கு சாட்டிஸ்பாக்சன் உண்டாகிறது. பலவித ஆக்ரகங்கள் நமக்கு உண்டாகும். அந்த ஆக்ரகங்கள் நிறைவேறும் போது நமக்கு அதில் ஒரு திருப்தி உண்டாகும். தேவிக்கு സാധിക്കാത്തതായിട്ട് ഒന്നുമില്ല, ഒരാഗ്രഹവും ദേവിക്ക് സാധിക്കാത്തതില്ല. അതിനാൽ ദേവി പൂർണ്ണ തൃപ്തയാക്കും. കാലദേശ വസ്തു ലിമിറ്റേഷൻസ് ദേവിക്ക് കിടയാതെ. നമ്മൾ എല്ലാ കാലത്തിലെയും നമ്മളില്ല, എല്ലാ ദേശത്തിലെയും നമ്മളില്ല, എല്ലാ പൊരുളിലെയും നമ്മൾ കിടയാതെ. ആനാ ദേവി എല്ലാ കാലത്തിലെയും എല്ലാ ദേശത്തിലെയും എല്ലാ പൊരുളിലെയും ഇരിക്ക. നമ്മൾ ഒരുത്തർക്കും അടുത്തവാ മാതിരി ആകർത്തക്ക് സാധിക്കാതെ. ഒരമ്മാവോട് ഗർഭപാത്രത്തിലേന്ത് അറ്റേട്ടയും പ്രസവിച്ച 4 കുഴന്തകൾ இருந்தா കൂടിയും അവളോട് அந்த ആക്ടിവിറ്റീസ് എല്ലാം വേറെ വേറെ மாதிரி ആയിട്ടാക്കും இருக்கும். രൂപത്തിലൂടെ മാറ്റം വരും. രൂപത്തിലെ മാറ്റം ഇല്ല அப்படின்னா കൂടിയും அவளோட எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். ஒருத்தருக்கும் அடுத்தவாள மாதிரி ஆகிறதுக்கு சாதிக்காது. அதனால நம்மளை விட பெஸ்டா இருக்கிறவாளை பார்க்கறத நமக்கும் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற தோணல் எல்லாம் உண்டாகும். நம்மளை விட பெஸ்டாயிட்டு இல்லாதவாளை பார்க்கறத நமக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிற தோணலும் உண்டாகும். ஆனால் தேவிக்கு ஒரே ஒரு பாவம் தான் உள்ளது, ஏகத்துவம் மட்டும்தான் உள்ளது. துவைத பாவம் அப்படிங்கிறது தேவிக்கு கிடையாது. அதனாலேயே தேவி பூர்ண திருப்தியாக்கும்.
നാലക്ഷരങ്ങളോടുകൂടിയ നാമമാക്കും നിത്യതൃപ്ത. നിത്യവും പൂർണ്ണ തൃപ്തിയോട് കൂടിയിട്ട് ഇരിக்கிறവളാക്കും ദേവി. 567வது നാമം ഭക്തനിധി. 568வது നാമം നിയന്ത്രി. 567, 568 ഇത് രണ്ട് നാമങ്ങളെയും കൂട്ടിച്ചേർത്താക്കും ഇങ്ങ വാഗ്ദേവികൾ ദേവിയെ സ്തുതിக்கிறா. பக்தநிதிர் நியந்திரி. பக்தநிதிக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. அந்த இடத்துல நீட்டக்கூடாது. அதனால அங்க அந்த நியந்திரியோடு கூடிட்டு அதை கூட்டி சேர்க்கிறதுக்காயிட்டு அங்க இர் அப்படிங்கிற சப்தம் சேர்க்கப்பட்டது. பக்தநிதிர் நியந்திரி. 567வது நாமத்தோட அர்த்தம் அப்படிங்கிறது பக்தநிதிகி அப்படின்னாக்கும். அதனோட அர்த்தம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு சர்வ ஆக்ரகங்களையும் சாதிச்சு கொடுக்கிற நிதியாய் இருக்கிறவள். நிறைய பக்த ஜனங்கள் அப்படிங்கிறது தேவியோடு நிதியாக்கும். ட்ரெஷரி ஆக்கும் தேவி. தனம் இருக்கிற இடமாக்கும் தேவி. திருடமான மனசு அப்படின்னு சொல்லலாம். നിതരാം ദീയതേ ഇതി നിധി. മനസ്സെ ഉറപ്പിച്ചു നിർത്തരുത്. ശ്രവണം മനനം നിധിധ്യാസനം. മനസ്സെ നന്ന ഉറപ്പിച്ചു നിർത്തുறதுக்கான ஹெல்ப் தேவி பண்ணுவள். தேவியோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் പരബ്രഹ്മത്തിലെ മനസ്സെ ഉറപ്പിച്ചു നിർത്തുறதுக்கு സാധിക്കും. 568வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും നിയന്ത്രി. 567வது നാമം ഭക്തനിധി அப்படிங்கிறது 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഭക്തനിധിർ നിയന്ത്രി. இப்படியாக்கும் அந்த நாமத்தை நம்ம சொல்லுவோம். இப்ப நியந்திரி அப்படின்னா பிரபஞ்சத்தை முழுவன் கண்ட்ரோல் பண்றவள். நியந்தாவான பிரம்மத்தோடு சக்தியாக்கும் நியந்திரி. தேவியோடு ஆജ്ഞാசக்தியில மட்டும்தான் ஒரு புல்குடி கொடியும் அசையும். அதனால தேவி நியந்திரி ஆக்கும். 569வது നാമം നിഖിലേശ്വരി. എല്ലാத்துக்கும் ഈശ്വരി ആയിട്ട് இருக்கிறவள். 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. பிரபஞ்சம் முழுவன் கண்ட்ரோல் பண்றவளாக்கும் தேவி. ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஈசனம் செய்யறதுல சிரேஷ்டன் ஈஸ்வரன். ஈசிக்கிறது அப்படின்னா கண்ட்ரோல் செய்யறது. ஈசனம் செய்யறதுல சிரேஷ்டமா இருக்கிறவர் ஈஸ்வரன். ஈசனம் செய்யறதுல சிரேஷ்டதை இருக்கிறவள் ஈஸ்வரி. பிரம்மா முதலுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களையும் தேவி கண்ட்ரோல்ல வச்சுருக்கா. தேவியோடு சொல்படிக்கு ஆட்டி படைக்கிறா. அதனால நிகிலேஸ்வரி. 570வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. மைத்ரியாதி வாசனா லப்யா. மைத்ரி ஆதி வாசனா லப்யா.
നാമങ്ങൾക്ക് നടുവിലെ പദങ്ങളെ പിരിക്കാതെക്കാക്കുമേ നാമങ്ങളെ ചൊല്ലണം. മൈത്രിയാദിവാസനാലഭ്യ. മൈത്രി ആദി, മൈത്രി എക്സെട്ര എക്സെട്ര. അതാണിത് പോസിറ്റീവ് ഗുണങ്ങളെ വളർത്തി മനസ്സை பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவள். சத்குணம் வளர்த்தனம். ரஜோகுண தமோ குணங்களாக இருக்கிற நெகட்டிவிட்டி மனசிலேந்து இல்லாம துரத்தி കളയണം. இதுக்கு தேவி அனுகிரகிக்கணும். மைத்ரி, கருண, மோதம், உபேட்சா இப்படி இருக்கிற வாசனைகளை வளர்த்துறவளாக்கும் தேவி. மைத்ரி அப்படின்னா நட்பு, கருணை அப்படின்னா தயம், மோதம் அப்படின்னா சந்தோஷம், உபேட்சா அப்படின்னா துஷ்டர்களை நகர்த்தி நிப்பாட்டுறது, துஷ்டர்களை கண்டா தூர விலகு. இப்படி இருக்கிற வாசனைகளை வளர்த்துறவளாக்கும் தேவி. സുഖമായിട്ട് വാഴറവാകിട്ട പൊറാമ തോന്നാതയ്ക്ക് മൈത്രീഭാവം പുലർത്തണം. സങ്കടം അനുഭവിக்கிறவாள்ல കരുണയെ കാട്ടണം. യോഗികൾക്കിട്ടേയും നമുക്ക് ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் ഉണ്ടാകണം. அதனால நமக்கு சந்தோஷம் உண்டாகணும். பாவிகள்கிட்ட சகவாசம் வச்சுக்காம உபேட்சை காட்டணும். இப்படி எல்லாம் செஞ்சானா தேவிக்கு பிரியமாகும். 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மைத்ரியாதிவாசனாலப்யா அப்படிங்கிற நாமம். 571வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் மகாபிரளய சாட்சினி. ശിവനോട്, അതാണത് ശ്രീരുദ്രനോട് സംഹാര താണ്ഡവത്തോട് കൂടിയിട്ട് ഇല്ലാമ പോറ ഭൂമി, പ്രളയജലത്തിലെ സർവ്വതും ലയിക്കും. அதுக்கு ஒரே ஒரு சாட்சியாக்கும் தேவி. சாட்சின் அப்படிங்கிற பரபிரம்மம், சாட்சி அப்படின்னா ஈஸ்வரன், சாட்சினி அப்படின்னா ஈஸ்வரி. டெய்லி ராத்திரி ஆகிறது பகலாகிறது அப்படின்னு பார்த்தானா டெய்லி இருக்கிற ராத்திரி பகலுகளும் പ്രളയവും കൽപ്പവും താൻ. ഓരോ நொடிப்பொழுதும் பிரபஞ்சத்திலே இருக்கிற சகலதுக்கும் ரூபமாற்றம் அப்படிங்கிறது உண்டாகிறது. ஒரு வித்து மண்ணுல குழிச்சு போட்டானா அது முளைக்கிறது, செடியாகி வர்றது, மரமாயி மாறுறது. இப்படி நித்தியம் இருக்கிற மாற்றத்துக்காக்கும் நித்திய பிரளயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்திலே இருக்கிற சிசு அது வளர வளர அந்த சிசு அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்திலேருந்து வெளியில வர்றது. அதுக்கப்புறம் அது குழந்தையாகிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பருவத்திலேருந்து அது படிப்படியாக பெருசாயி பெருசாயி பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் இப்படி இருக்கிற அவஸ்தைகளுக்கு மாறுறது. இந்த ஓரோ அவஸ்தை வரத்தையும் மாற்றங்கள் உண்டாகிறது. பால்யாவஸ்தையிலேருந்து கௌமார அவஸ்தைக்கு வரத்த பால்யம் அப்படிங்கிற அவஸ்தை இறந்து போறது. அங்க கௌமாரம் மட்டும்தான் உள்ளது. கௌமார அவஸ்தையிலேருந்து ஒரு மிடில் ஏஜுக்கு வரத்த அதே மாதிரியே அந்த கௌமார அவஸ்தை அப்படிங்கிறது இறந்து போயிட்டாக்கும் அங்க அந்த மிடில் ஏஜ் வருது. அந்த மிடில் ஏஜ் அப்படிங்கிறது இறந்து போனாத்தான் வார்த்தக்கிய அவஸ்தை அப்படிங்கிறது உண்டாகிறது. இப்படி
மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. இதுக்கு பேராக்கும் நித்திய பிரளயம். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுரயுகங்கள், ராத்திரி அப்படிங்கிறது 1000 சதுரயுகங்கள். பிரம்மாவோடு பகலுக்கு பேராக்கும் கல்பம், ராத்திரிக்கு பேராக்கும் நைமித்திக பிரளயம். பிரம்மாவோடு ராத்திரியும் பகலுமான 2000 சதுரயுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு நாள். இப்படி 360 நாள் வர்த்தியாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி பிரம்மாவுக்கு 100 வருஷங்கள் ஆகர்த்தியாக்கும் பிரம்ம பிரளயம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. இப்ப நைமித்திக பிரளயமாக்கும் பிரம்மாவோடு ஒரு ராத்திரி அப்படிங்கிறது. பிரம்ம பிரளயத்துல, அதாவது மகா பிரளயத்துல பிரம்மா கூடியும் பரபிரம்மத்துல லயிக்கிறார். அதுக்கப்புறம் அங்க பாக்கி இருக்கிறது சிவசக்திகள் மட்டும்தான் உள்ளது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் இவாளெல்லாம் பிரம்மத்துல லயிக்கிறா, பரபிரம்மத்துல லயிக்கிறா. சதாசிவன் மட்டும்தான் தேவியோடு கூட நடனமாடுறார். 26வது நாமம் சௌந்தர்ய லஹரியில இது நமக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கும். அஸ்மின் மகா சம்ஹாரே, அந்த மகா பிரளயத்துல தேவியோடு பாதி மட்டும் அந்த சக்தி ரூபம் பரமசிவனோடு பாதியாயிருக்கிற தேவி அந்த தேவியோடு பதியான சிவன் மட்டும் தேவியோடு கூட நடனமாடுறார். தேவியோடு கர்ணாபரணங்கள், தேவியோடு கணவரை காப்பாத்துறது. ஒருபோதும் நாசமில்லாதவளாக்கும் தேவி. சத் சக்தியும் சித் சக்தியும் ஒருபோதும் நாசமில்லாதவையாக்கும். அப்படி மகா பிரளயத்துக்கு சாட்சியாயிட்டு இருக்கிறவளாக்கும் ஆதிபராசக்தியாயிருக்கிற லலிதாம்பிகை, அதையாக்கும் வாக்தேவிகள் இங்க சொல்லி ஸ்துதிக்கிறார்.